கர்த்தாவே, என் ஜீவனை எடுத்துக்கோங்க. என் பிதாக்களை பார்க்கிலும் நான் நல்லவே இல்லை. யார் இவரு? உயிரை எடுத்துருங்கன்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. இவர் யாருன்னு தெரியாதா? இவர் தான் எலியா. இவர் மூலமா ஆண்டவர் பெரிய காரியங்கள் செஞ்சிருக்காங்க. என்னதுன்னு சொல்றேன், கேளுங்க. ஒரு நாள் நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள். இப்போ 2 காளைகளை கொண்டு வாங்க. ஒரு காளையை நீங்க எடுத்துக்கோங்க. அதை துண்டிச்சு நெருப்பு போடாம விறகுகளின் மேலே வைங்க. நானும் இன்னொரு காளையை அப்படி செய்து கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுகிறேன். நீங்க உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்க. அக்கினினாலே பதில் தரும் தேவம் தான் தேவம். நீங்க நிறைய பேர் இருக்கிறனால நீங்களே முதல்ல கூப்பிடுங்க. இன்னைக்கு நிரூபிச்சு காட்டுவோம். காளையை கொண்டு வாங்க, பலிபீடத்துல வைங்க. பாகாலே, எங்களுக்கு உத்தரவும் அருளும் என்று ஜனங்கள் காலை முதல் மத்தியானம் வரை கூப்பிட்டார்கள். இன்னும் நல்ல சத்தமா கூப்பிடுங்க, இன்னும் சத்தமா கூப்பிடுங்க. ஜனங்கள் தங்கள் வழக்கத்தின்படியே ரத்தம் வடியும் அளவு கத்தினால கீறி கொண்டாங்க. சாயங்காலம் வர ஜனங்கள் கூட்டம் ஒரு சத்தமும் இல்ல, ஒரு பதிலும் வரல. திடீரென்று இவ்வளவு நிசப்தம் எதற்கு? ஒண்ணுமே நடக்கல. ஒரு பொறி கூட வரல. எல்லாரும் என் கிட்ட வாங்க. எலியா பலிபீடத்தை முதல்ல சரி செய்தார். 12 கற்களை எடுத்து பலிபீடத்தை கட்டினாங்க. அதை சுத்தி ஒரு வாய்க்கால உருவாக்குனாங்க. விறகுகளை அடுக்கி காளைய பலி செலுத்தினாங்க. 12 குடம் தண்ணிய பலிபீடும் விறகு மேல ஊத்த சொன்னாங்க. கர்த்தாவே, நீர் தேவனாய கர்த்தர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும். கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம்.
தேங்க்யூ. ஜீசஸோட ஃபர்ஸ்ட் கம்மிங்கை கொண்டாடிட்டு இருக்க நம்ம இந்த ஸ்கிட்ல பார்த்த மாதிரி ஜீசஸோட செகண்ட் கம்மிங்க்கு முன்னாடி இப்படி ஒரு பெரிய மனமாற்றம் நடக்கும். ஜனங்கள் இருதயம் ரெடியா இருக்கு. ஜீசஸ் வல்லமையா அனுப்ப ரெடியா இருக்காங்க. ஆனா எலியா தான் இங்க ரெடியா இல்லை. நீங்க அந்த எலியாவா இருப்பீங்களா? தேங்க்யூ. நல்லா இருந்துல? எலேஷா மாதிரி நம்ம லைஃபும் கமிட் பண்ணுவோம். ஸ்கிட்டுக்கு இல்லை, ஏசப்பாக்கு பெரிய சால்வேஷனை பார்ப்போம். சால்வேஷன்னா ஜீசஸ் உள்ளத்தில் வர்றது, அதுதானே? இதை டான்ஸ் மூலமா சொல்ல போறாங்க KG2 கிட்ஸ். எல்லாரும் கை தட்டுவோம்.